அசுரவியூகத்தின் தொடக்கத்தில் கூர்மையான அம்பின் நுனியைப் போன்று புரவிப்படை அணிவகுத்து நின்று கொண்டிருந்தது. அப்புறவிகளின் மீது சோழப்படையின் கருணையே இல்லாத வேல் வீரர்கள் அமர்ந்திருந்தார்கள். அசுரனின் தலையில் புறவிப்படைகளுக்குப் பின்னால் யானைப்படையின் ஒரு பகுதியினர் வேளிர் செங்கோடரின் தலைமையில் நின்று கொண்டிருந்தனர். செங்கோடருக்கு இரண்டு புறத்திலும் புறவிப்படையினர் உபதலைவர்கள் வில்லவன் மற்றும் திருக்கண்ணன் ஆகியோரின் தலைமையில் அசுரனின் வலிமையான தோளினைப் போன்று அணிவகுத்து நின்றனர். அவர்களுக்கு இருபுறத்திலும் சோழப்படையின் காலாட்படையினர் இடையில் வாளுடன் அசுரனின் இறக்கையைப் போன்று நெடுந்தூரம் பறந்து விரிந்து நின்று கொண்டிருந்தனர். செங்கோடரின் யானைப்படைக்கு பின்புறமாக சோழப்படையின் வில் வீரர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தார்கள். வில் வீரர்களுக்கு மத்தியில் கரிகாலர் பட்டத்து யானையின் மீது கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அவருடன் திரையனும் யானையின் மீது அமர்ந்திருந்தான். கரிகாலருக்கு இரண்டு புறத்திலும் அணிவகுத்திருந்த புறவிப்படைக்கு தலைமை தாங்கிக் கொண்டு திவ்யன் நின்று கொண்டிருந்தான். அசுரவியூகத்தின் இரண்டு புறத்திலும் தோள்களில் நின்று கொண்டிருந்த திருக்கண்ணன் மற்றும் வில்லவனின் படைகளுக்கு தொடர்ச்சியாக புறவித்தேர்கள் அசுரனின் நீண்ட கரத்தினை போன்று நின்று கொண்டிருந்தன. அசுரவியூகத்தை தவிர்த்த மற்ற இடங்கள் அனைத்திலும் சோழப்படையின் காலாட்படையினர் அனைவரும் நிறைந்து வியூகத்தை பூர்த்தி செய்திருந்தார்கள். அணிவகுப்பின் பின்புறத்திலும் பக்கவாட்டிலும் கொலை கருவிகளான இடங்கணி மற்றும் வலங்கணி, வளைவிற்பொறி, கல்லிடு கூடை, கவன் ஆகியவை வரிசையாக நின்று கொண்டிருந்தன. சோழப்படை நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் அணிவகுப்பின்றி முதலில் புறவிப்படையும் அதற்கு பின்னால் யானைப்படையும், யானைகளுக்கு இரண்டு புறத்திலும் புறவிப்படையும் புறவிகளுக்கு இரண்டு புறத்திலும் கடல் போன்று காலாட்படை வீரர்களும் முன்வரிசையில் நின்று கொண்டிருப்பதை போன்றும், யானைப்படைக்கு பின்னால் வில் வீரர்களும் வில் வீரர்களுக்கு இரண்டு புறத்திலும் புறவிப்படையும் புறவிப்படைகளுக்கு பின்னால் புறவித்தேர்கள் அணிவகுத்து நிற்பதை போன்றும் காட்சியளித்துக் கொண்டிருந்தனர். இந்த அணிவகுப்பிற்கு பின்புறமாக எஞ்சிய காலாட்படையினர் அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள். சோழப்படை சிறு சிறு பகுதியாக பிரிக்கப்பட்டு ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பதை போன்று தோன்றினாலும் கவனமாக பார்த்தால் மட்டுமே ராட்சச அசுரன் ஒருவன் தனது இறக்கைகள் இரண்டையும் உயர்த்தி கொண்டு கையை தொங்க போட்டபடி நின்று கொண்டிருப்பது தெரியும். பொழுது மெல்ல புலர்ந்தது. படைத்தலைவர்களின் தலைமையில் படைகள் அனைத்தும் அணிவகுத்து அசுரவியூகத்தில் நின்று கொண்டிருப்பதை தனது புறவியில் வலம் வந்து பார்வையிட்டுக் கொண்டிருந்தான் செங்கு வீரன். படைத்தலைவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து படையை எப்படி நகர்த்த வேண்டும் என கட்டளையிட்டபடியும் வீரர்களுக்கு உற்சாகத்தையும் அளித்துக் கொண்டிருந்தான். பொழுது முதல் சாமத்தை வேகமாக கடந்து கொண்டிருந்தது. தொலைவில், பார்வைக்கு எட்டும் தொலைவில் கலிங்கத்தின் படை சோழப்படையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். வானிலிருந்து இரையை கண்டு பூமியை நோக்கி விழும் கருடனை போன்று கலிங்கப்படையினர் கூர்மையான அம்பினை போன்று அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்தனர். அசுர அணிவகுப்பின் முனையில் நின்று கொண்டிருந்த புறவிப்படைக்கு தலைமை தாங்கிக் கொண்டு முதல் வீரனாக நின்று கொண்டிருந்த செங்கு வீரனின் இதழில் சிறு இளநகை ஒன்று தோன்றி மறைந்தது. சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த கலிங்கப்படையின் கருட வியூகம் மெல்ல தனது இறக்கையை விரிக்கத் துவங்கியது. கருடனின் இறக்கை விரியத் துவங்கிய அடுத்த கணம் செங்கு வீரன் கையிலிருந்த வாளினை உயர்த்தினான். அவனது வாள் வானை நோக்கி உயர்ந்த அடுத்த கணம் அவனது கட்டளைக்காகவே செங்கோடரின் இடது மற்றும் வலது புறத்தில் தயாராக காத்திருந்த வில்லவனும் திருக்கண்ணனும் அசுர வியூகத்திலிருந்து வெளிப்பட்டு இறக்கையை விரித்துக் கொண்டிருந்த கருட வியூகத்தை நோக்கி காற்றை விடவும் அதிவேகத்தில் விரைந்தார்கள். அசுர வியூகத்திலிருந்து புறவிப்படையின் ஒரு பகுதியினர் பிரிந்து முன்னேறிச் சென்ற அடுத்த கணமே புறவிப்படைகளுக்கு பின்புறமாக நின்று கொண்டிருந்த புறவி தேர்கள் முன்வந்து புறவிகள் நின்ற இடத்தில் செங்கோடரின் யானைப்படையின் இருபுறத்திலும் நின்று கொண்டன. திடீரென்று சோழப்படையினர் எதிர்த்து வந்து முன்னேறி கருட வியூகத்தை தாக்குவார்கள் என்று கனவிலும் எதிர்பார்க்காத பீமவேலன் தனது படையினருக்கு அவர்களை முன்னேற விடாமல் அம்புகளை எறியுங்கள் என கட்டளையிட்டான். பீமவேலன் கட்டளையிட்ட அடுத்த கணம் கருட வியூகத்தின் உடலில் நின்று கொண்டிருந்த வில் வீரர்கள் புறவைகளின் மீது அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்த திருக்கண்ணன் மற்றும் வில்லவனின் மீது அம்புகளை எய்தார்கள். ஆனால் புறவி வீரர்கள் தொலைவில் வந்து கொண்டிருந்ததால் கலிங்க வீரர்கள் எய்த அம்புகள் அனைத்தும் அவர்களை எட்டு முன்னே
கீழே விழுந்தன. உடனே கருடனின் வாளில் நின்று கொண்டிருந்த வளைவிற்பொறி இயக்கப்பட்டது. வளைவிற்பொறி இயக்கப்பட்ட அடுத்த கணம் அம்புகள் மழையைப் போன்று சோழப்படையின் புரவி வீரர்களை நோக்கி விரைந்தன. வளைவிற்பொறி வீரர்கள் குறிவைத்து எய்த அம்புகள் இலக்கினை அடைவதற்குள் சோழ புரவி படையினர் அவ்விடத்தை கடந்து அதி வேகத்தில் நெருங்கியிருந்தார்கள். புரவிகள் கடந்த பிறகு கலிங்க வீரர்கள் எய்த அம்புகள் மழையைப் போன்று வெற்று நிலத்தில் விழுந்தன. கலிங்கப்படையின் அம்புகளிலிருந்து தப்பி அதி வேகத்தில் நெருங்கிக் கொண்டிருந்த புரவிப்படையை எதிர்கொள்ள கருடனின் அலகில் நின்று கொண்டிருந்த கலிங்க புரவி வீரர்கள் ஆயத்தமானார்கள். அவர்கள் ஆயத்தமான அடுத்த கணம் கையில் இருந்த கொம்பினை வேகமாக ஊதினான் பீமவேலன். உடனே கருடனின் அலகினில் நின்று கொண்டிருந்த பெரும் புரவிப்படையினர் கையில் வேலுடன் சோழப்படையினரை நேருக்கு நேர் எதிர்கொள்ள விரைந்தார்கள். இரண்டு புரவிப்படையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் நிலை புழுதி பறக்க இருநாட்டு புரவி வீரர்களும் நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். கலிங்கத்தின் புரவி படையினர் வெகு அருகில் நெருங்கிய போது சோழப்படையினர் அவர்களை விலக்கிவிட்டு இரண்டு பிரிவாக பிரிந்து கருட வியூகத்தின் இரண்டு இறக்கைகளும் உடலுடன் இணைந்திருக்கும் இடத்தை இரண்டு புறத்திலும் அதிவேகத்தில் தாக்கினார்கள். சோழ புரவிப்படையின் அதிவேக தாக்குதலில் ஒரு கணம் நிலை தடுமாறியது கருட வியூகம். திருக்கண்ணனும் வில்லவனும் கருட வியூகத்தை இரண்டு புறத்திலும் கிழித்துக் கொண்டு எதிர்த்தவர்களை கொன்று போட்டபடியே ஊடுருவினார்கள். அதிவேகத்தில் எதிர்த்தாக்குதல் தொடுக்க வந்த கலிங்கப்படையினரை சோழ புரவிகள் நேருக்கு நேர் எதிர்கொள்ளாமல் விலகி சென்று விட்டதால் சற்றே குழப்பமாக நின்று கொண்டிருந்தனர் கலிங்க புரவி வீரர்கள். பிறகு கலிங்க வீரர்கள் தங்களது புரவிகளை சோழ புரவிகளை பின்புறமாக தாக்க திருப்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அதிவேகத்தில் வந்த சோழ புரவி வீரர்களால் எழுந்த புழுதி அடங்குவதற்குள் அந்த புழுதிகளின் நிழலில் அதிவேகத்தில் வந்த செங்கு வீரன் தனியாக பிரிந்து வந்து நின்ற கலிங்கத்தின் புரவி வீரர்களை தாக்கினான். கடல் போன்று பறந்து நின்ற இரண்டு பெரும் படைகளுக்கும் இடையில் புரவிப் படைகள் இரண்டும் மோதிக்கொண்டன. படைகள் மோதிக்கொண்டதன் விளைவால் எழுந்திருந்த புழுதிகளால் படைகள் மோதிக்கொண்டிருந்ததும் எழுந்த அலறல் சத்தங்களும் மட்டுமே அப்போது இரு பிரிவினருக்கும் கேட்டது. கருணையே இல்லாத சோழப்படையின் வேல் வீரர்கள் கலிங்க புரவி வீரர்களை கொன்று போட்டனர். கலிங்க வீரர்கள் அனைவரும் இறந்து புரவிப்போர் முடிந்த பிறகு புழுதி மண்டலம் மறையத் துவங்கிய போதுதான் கலிங்க மன்னர் காரவேலரும் கலிங்க இளவரசன் பீமவேலனும் மொத்த சோழப்படையும் கலிங்க கருட வியூகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்ததை அறிந்தார்கள். கருடனின் அலகில் அணிவகுத்திருந்த புரவிப்படையினரை மொத்தமாக இழந்துவிட்டதை எண்ணிய பீமவேலன் கடும் கோபம் கொண்டான். உடனே அவனுக்கு அருகில் நின்றவனிடம், இனியும் தாமதிக்க வேண்டாம், எரியம்பை வானை நோக்கி செலுத்து என கட்டளையிட்டான். அவன் கட்டளையிட்ட அடுத்த கணம் வானை நோக்கி கரும் புகையை கக்கியபடி ஒரே ஒரு அம்பு மட்டும் பறந்து சென்றது. சோழப்படையின் புரவிப் படையினர் கருட வியூகத்தின் இறக்கையை பிளக்க முயற்சிகள் செய்து கொண்டிருந்த போதே மீண்டும் கொம்பினை வாங்கி ஊதினான் பீமவேலன். திருக்கண்ணன் மற்றும் வில்லவனின் தாக்குதலை இறக்கையில் சுமந்தபடியே கருட வியூகம் சோழப்படையை நேருக்கு நேர் தாக்குவதற்கு அதி வேகத்தில் முன்னேறியது. கலிங்கப்படை நகரத் துவங்கியதுமே திட்டத்தின்படி கருட வியூகத்தின் தலையில் யானைகள் சூழ நின்று கொண்டிருந்த கலிங்க மன்னர் காரவேலரை நாங்கூர் வேளிர் செங்கோடர் தனது யானைப்படையினால் நேருக்கு நேர் மோதினார். அசுர வியூகத்தில் நின்று கொண்டிருந்த வில் வீரர்கள் கருட வியூகத்தை நோக்கி மழை போன்று அம்புகளை எய்ய துவங்கினார்கள். அசுர வியூகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த காலாட்படையினர் கருட வியூகத்தின் இறக்கையின் விளிம்பு வழியே ஊடுருவினார்கள். சோழப்படையின் புரவித் தேர்கள் வெளிப்பட்டு கருடனின் இறக்கையின் முன் வரிசையில் நின்று கொண்டிருந்த புரவித் தேர்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டன. கருட வியூகமும் அசுர வியூகமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. சோழ படையினர் கருட வியூகத்திற்குள் புகுந்து தாக்கத் துவங்கியதுமே கலிங்க இளவரசன் பீமவேலன் வாளினை வானை நோக்கி சுழற்றினான். ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த வீரர்கள் முரசினை அடித்தும் கொம்பினை ஊதியும் இளவரசனின் கட்டளையை அனைவருக்கும் தெரியப்படுத்தினார்கள். நேற்றைய தினத்தைப் போன்றே கலிங்க வீரர்கள் சற்றே முன்னேறி தாக்கிவிட்டு பின்வாங்கினார்கள். கலிங்க வீரர்களின் நகர்வை புரிந்து கொண்ட கரிகாலர் அருகில் நின்ற உபதளபதிக்கு கண்காட்டினார். அவரது கட்டளை எழுந்த கணம் பீமவேலனின் கட்டளையை அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொண்டிருந்த வீரர்களை கொல்லத் துவங்கினார்கள் சோழ வீரர்கள். முரசுக்கு முன் நின்றவர்கள், கையில் கொம்புடன் நின்று கொண்டிருந்தவர்கள், சங்கினை வைத்துக் கொண்டு ஊதியபடி நின்றவர்கள் அனைவரையும் வில்லினை எய்தும் வாளினால் கொன்றும் கருட வியூகத்தின் தகவல் தொடர்பை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தினார்கள் சோழ வீரர்கள்.
போர் துவங்கியது முதலே நிலைமை தொடர்ந்து மோசமாகி வருவதை உணர்ந்த பீமவேலன் மீண்டும் எரியம்பை வானை நோக்கி செலுத்த கட்டளையிட்டான். மீண்டும் எரியம்பு வானை நோக்கி கரும் புகையை கக்கியபடி சென்று கொண்டிருந்தது. சோழ படைக்குள் ஊடுருவி கரிகாலரை நோக்கி முன்னேறி வந்த கலிங்க வீரர்களை தனது செண்டினால் கொன்று வீழ்த்தியபடியே, கரிகாலா, பீமவேலன் மீண்டும் இரண்டாவது முறையாக எரியம்பை வானை நோக்கி செலுத்தி இருக்கிறான். அவன் வேறு எதற்கோ திட்டம் தீட்டியிருக்கிறான் என திவ்யன் கரிகாலரிடம் கூறிக்கொண்டிருந்த போதே ஆயிரக்கணக்கான மரக்கலங்களில் சாரதா நதியின் வழியாக வந்த வர்த்தினி சோழப்படையை பின்புறமாக தாக்கினாள். அதே நேரம் கலிங்க கடலின் வழியாக ஊடுருவிய கலிங்க வீரர்கள் சோழப்படையை வலதுபுறத்தில் சூழ்ந்து தொடர்ந்து அம்புகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். சோழப்படைக்கு இடப்புறத்திலும் அடர்ந்த காடுகளில் மறைந்திருந்த வில் வீரர்கள் சோழப்படையை இடது பக்கமாக தாக்கினார்கள். ஒரே நேரத்தில் சோழப்படையை நேருக்கு நேர் கருட வியூகமும், வலப்புறத்தில் மரக்கள வீரர்களும், இடப்புறத்தில் வில் வீரர்களும், பின்புறமாக வர்த்தினியும் தனது மரக்களங்களில் நின்று கொண்டு வளைவிற்பொறி மூலமும் கவன் மற்றும் கல்லிடுக்கூடை ஆகியவற்றின் மூலமும் தொடர்ந்து சோழப்படையை பின்புறமாகவும் தாக்கிக் கொண்டிருந்தார்கள். நான்கு புறத்திலும் தாக்கப்பட்டதால் சோழப்படையின் கட்டுக்கோப்பான அசுர அணிவகுப்பும் சிதறத் துவங்கியது. சோழப்படையினர் சிறு சிறு பிரிவாக பிரிந்து சூழ்ந்த படைகளை எதிர்த்தார்கள். சோழப்படையின் பின்வரிசை முழுவதும் காலாட் வீரர்களை நிரம்பியிருந்ததால் வர்த்தினியின் தாக்குதல் பெருத்த சேதத்தை விளைவிக்க துவங்கியது. அசுர வியூகத்தின் கடைசியில் நின்று கொண்டிருந்த சோழ போர்ப்பொறிகள் அனைத்தும் வர்த்தினியின் களங்களை குறிவைத்து கற்களையும் அம்புகளையும் தொடர்ந்து எரிந்தன. ஆனால் சாரதா நதியின் குறுகிய நீர் பிரவாகத்திலும் கலங்களை நகர்த்தி சோழப்படையின் தாக்குதலை திறமையாக எதிர்கொண்ட வர்த்தினி சோழப்படைக்கு சேதத்தை விளைவித்துக் கொண்டிருந்தாள். வர்த்தினியின் தாக்குதல் அப்படியே நீடித்திருந்தால் நான்கு புறமும் பீமவேலனின் வியூகத்தினால் சுற்றி வளைக்கப்பட்ட சோழப்படை சீர்குலைந்து அழிந்து போயிருக்கும். சோழப்படையை நதியில் இருந்து தாக்கிக் கொண்டிருந்த வர்த்தினியின் களங்கள் மீது திடீரென்று அம்புகள் மழையைப் போன்று பெய்தன. திடீரென்று பின்புறத்தில் இருந்து தாக்கப்பட்டதால் பெரும் அதிர்ச்சியடைந்த வர்த்தினி நதியை நோக்கினாள். அங்கே செங்கு வீரனின் கட்டளைப்படி புகாரில் இருந்து புறப்பட்ட உபபடை தலைவன் பரதவன் குமரன் புலிக்கொடி பறக்க அக்ரமண்டல களத்தின் முகப்பில் நின்று கொண்டு வர்த்தினியின் களங்களை நோக்கி அது வேகத்தில் வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பின்புறமாக சொலாந்திய களங்கள் அனைத்தும் நெருக்கமாக வந்து கொண்டிருந்தன. பரதவன் குமரனுடன் வந்திருந்த இம்ஹோட்டெப் தனியாக பிரிந்து கலிங்க கடலின் கரைகளில் நிலை கொண்டு சோழப்படையை வலப்புறமாக தாக்கிக் கொண்டிருந்த கலிங்க வீரர்களை நோக்கிச் சென்றான். பரதவன் குமரனின் திடீர் வரவை கனவிலும் எதிர்பார்த்திருக்காத வர்த்தினி அக்கணம் பெரும் குழப்பமடைந்து அவனையே நோக்கிக் கொண்டிருந்தாள். கலிங்க வீரர்கள் அனைவரும் சோழப்படையின் மரக்களங்கள் பின்புறமாக தாக்குகின்றன, களங்களை திருப்புங்கள் என கலிங்க உபதலைவர்கள் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியுடன் கூறிக்கொண்டார்கள். பரதவன் குமரன் மீண்டும் கட்டளையிட்டான். அடுத்த கணம் கலிங்க களங்களின் மீது எரியம்புகள் வானத்தில் இருந்து நெருப்பு மழையை பொழிந்தன. திடீரென்று பின்புறமாக தாக்கப்பட்டதும் வர்த்தினி எச்சரிக்கை அடைந்து பரதவன் குமரனை எதிர்த்து தாக்க கட்டளையிட்டாள். இத்தனை நாட்களாக புகாரில் சிறைப்பட்டதை போன்று காலத்தை கழித்ததால் போர் வெறிபிடித்து வந்திருந்த பரதவன் குமரன் கலிங்க களங்கள் பார்வையில் அகப்பட்டதுமே தனது அதிரடி தாக்குதலை துவங்கினான். கலிங்க மரக்களங்களும் சோழ மரக்களங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. புகாரில் பாயும் காவேரி நதியைப் போன்று சாரதா நதியில் நீர்ப்பிரவாகம் அதிகம் இல்லாத காரணத்தாலும் சாரதா நதி குறுகி ஓடியதாலும் பரதவன் குமரனின் களங்கள் வேகமாக நகர முடியாமல் தடுமாறின. கரடுமுரடான பாறைகளில் மோதிக்கொண்டன. நதிக்குள் செல்ல செல்ல நிலைமை மோசமாவதை உணர்ந்த பரதவன் குமரன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்குள் கலிங்கத்தின் களங்கள் நெருங்கி வந்து சோழ மரக்களங்கள் மீது அம்பு மாரியை பொழிந்தன. கவனின் மூலம் பாறை கற்களை எரிந்து சோழ களங்களை சேதப்படுத்தினார்கள். சோழ களங்களை தாக்கிய கலிங்க மரக்களங்களை நோக்கினான் பரதவன் குமரன். குறுகிய நதி பிரவாகத்திலும் கரடுமுரடான நதியிலும் பயணிப்பதற்கென்று அக்களங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. கலிங்க களங்கள் அனைத்திலும் பொறிகள் இணைக்கப்பட்டிருந்தன. அவற்றிலிருந்து கற்களும் அம்புகளும் தொடர்ந்து சோழ களங்களை நோக்கி விழுந்து கொண்டிருந்தன. கலிங்க களங்களை செலுத்திக் கொண்டிருந்த வர்த்தினி முகத்திலும் மார்பிலும் கவசத்தை அணிந்து ஆணை போன்ற தோற்றத்தில் நின்று தகுந்த கட்டளையை மரக்களங்களுக்கு பிறப்பித்துக் கொண்டிருந்தாள்.
சாரதா நதியின் முகத்வாரத்திலேயே 2 படைகளும் மோதிக்கொண்டிருந்தன. சாரதா நதியில் எங்கே ஆழம், எங்கே மேடு, எங்கே நதி நீரின் பிரவாகம் அதிகமாக இருக்கும், எங்கே நீரின் வேகம் குறைவாக இருக்கும் என அனைத்தையும் அறிந்த வர்தினி நேர்த்தியாக மரக்கலங்களை செலுத்தியதால் பரதவன் குமரனின் தாக்குதல் துளியும் பலனளிக்கவில்லை. மரக்கலங்களை செலுத்துவதில் நிகரற்றவனான பரதவன் குமரனுக்கு பெரும் சிம்ம சொப்பனமாக நின்று கொண்டிருந்தாள் வர்தினி. கலிங்க களங்களை தாக்க பரதவன் குமரன் தனது சொராந்திய களங்களை முன்னோக்கி நகர்த்தினான். அவை பாறையில் இடித்து நகர மறுத்தன. நேரத்திற்கு நேரம் கலிங்க களங்களின் தாக்குதல் வேகம் அதிகமானது. அதுவரை சோழ மரக்கலங்களை சற்று தொலைவில் நின்று அம்புகளை எரிந்து தாக்கியவர்கள் அப்போது நெருங்கி களங்களை மோத வைத்து சோழ மரக்கலங்களுக்குள் ஊடுருவி தாக்கத் துவங்கினார்கள். கலிங்க மரக்கலங்களின் தாக்குதல் நேரத்திற்கு நேரம் வேகம் எடுத்துக் கொண்டிருக்க அவர்களின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க பரதவன் குமரன் தனது மரக்கலங்களை கலிங்க கடலை நோக்கி பின்வாங்கத் துவங்கினான். வர்தினியும் அவனது களங்களை விடாமல் விரட்டத் துவங்கினாள். பின்வாங்கிச் சென்று கொண்டிருந்த சோழ மரக்கலங்களின் மீது அம்புகளையும் எரியம்புகளையும் எரிந்தபடியே கலிங்க மரக்கலங்கள் தாக்கியபடி சென்று கொண்டிருந்தன. சோழப்படை பின்வாங்கியதால் பெரும் உற்சாகமடைந்த கலிங்க வீரர்கள் அதிவேகத்தில் விரட்டிக் கொண்டு சென்றார்கள். முதலில் அதிவேகத்தில் பின்வாங்கி சென்று கொண்டிருந்த சோழ மரக்கலங்கள் பிறகு மெல்ல தனது வேகத்தை படிப்படியாக குறைத்து கலிங்கப்படையை நோக்கி நேருக்கு நேர் பார்த்தபடி களங்களை திருப்பின. திடீரென்று சோழப்படையின் மரக்கலங்கள் எதிர்த்து தாக்க திரும்புவதை கண்ட வர்தினி ஒரு கணம் அதிர்ச்சியடைந்து பார்வையை சுற்றிலும் செலுத்தினாள். அவர்கள் அனைவரும் நதியில் இருந்து பிரிந்து நெடுந்தூரம் கலிங்கக் கடலுக்குள் வந்திருந்தனர். அதை பார்த்த பிறகே வர்தினி தனது தவறை உணர்ந்தாள். சாரதா நதியை பற்றி எதுவுமே அறியாத சோழப்படையினரை சாரதா நதியின் முகத்வாரத்தில் எதிர்த்திருந்தால் அவர்களை எளிதில் வீழ்த்தியிருக்கலாம். அவர்கள் பின்வாங்கி வந்ததை தோற்று ஓடுகிறார்கள் என்று எண்ணி அதிவேகத்தில் விரட்டி வந்தது எவ்வளவு மடத்தனம் என்று எண்ணி தன்னையே அக்கணம் நொந்து கொண்டாள். புத்திசாலித்தனமாக தன்னை நதியில் இருந்து பிரித்து கடலுக்குள் இழுத்து வந்த சோழ படைத்தலைவனை நோக்கினாள் வர்தினி. சோழ மரக்கலங்களான சொடாந்திய களங்கள் அனைத்தும் பிறைவடிவ நிலையில் அணிவகுத்து நிற்க பரதவன் குமரன் மட்டும் அக்ரமண்டல களத்தில் பிறைவடிவ அணிவகுப்பிற்கு முன்புறமாக கையில் வாளுடன் நின்று கொண்டிருந்தான். அணிவகுத்து நின்ற சோழ மரக்கலங்களுக்கு சற்று தொலைவில் கலிங்க மரக்கலங்கள் நின்று கொண்டிருந்தன. கரையை நோக்கினான் பரதவன் குமரன். தனது வாழ்நாளில் பாதிக்கு மேற்பட்ட நாட்களை கடலிலேயே கழித்த இம்ஹோட்டெப் கலிங்க கடற்கரையின் நாளமில்லாத பகுதியையும் ஆழமுடைய பகுதியையும் கடல் நீரின் நிறத்தை வைத்தே கண்டுபிடித்து களங்களை சிக்கிக்கொள்ளாமல் செலுத்தி கரையில் நின்று கொண்டிருந்த கலிங்க வீரர்களை கொன்று முன்னேறிக் கொண்டிருந்தான். மரக்களத்தில் நின்றபடியே சீர்க்கை ஒளி எழுப்பினான் பரதவன் குமரன். அடுத்த கணம் அவனது பெரிய அக்ரமண்டல களத்திலிருந்து அவனது புரவி அவனுக்கு முன் நின்று கனைத்தது. அதன் மீது ஏறி அமர்ந்த பரதவன் குமரன் வாளினை வானை நோக்கி உயர்த்தி, ஒருவர் கூட இங்கிருந்து உயிரோடு கரைக்கு செல்லக்கூடாது, துடுப்புகள் துழாவப்படட்டும் என வெறிப்பிடித்தவனை போன்று கட்டளையிட்டான். சோழாந்திய களத்தில் வீரர்கள் துடுப்புகளை துழாவத் துவங்கினார்கள். சோழாந்திய களங்கள் அனைத்தும் கலிங்க மரக்கலங்களை நோக்கி அதிவேகத்தில் விரைந்து சென்றன. சோழ மரக்கலங்கள் கலிங்க மரக்கலங்களை நெருங்க நெருங்க அவற்றின் பிறை வடிவ வியூகம் மாறி விரைந்து செல்லும் அம்பினை போன்று சென்று கொண்டிருந்தனர். சோழர்களின் சோழாந்திய களங்கள் தாக்குவதற்கு வருவதை கண்டதும் வர்தினியும் தனது வீரர்களுக்கு கட்டளையிட்டாள். அவளது கட்டளை எழுந்த அடுத்த கணம் கலிங்க மரக்கலங்களும் சோழ மரக்கலங்களை நேருக்கு நேர் தாக்குவதற்கு புறப்பட்டன. பரதவன் குமரனை போன்று வர்தினி படையின் முகப்பில் நின்று படையினருக்கு கட்டளையிட்டு வழிநடத்தாமல் கலிங்கப்படையின் மையத்தில் நின்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தாள். அவளும் கையில் நீண்ட வாளுடன் நின்று கொண்டிருந்தாள். ஒன்றை ஒன்று நோக்கி வந்து கொண்டிருந்த சோழ மற்றும் கலிங்க மரக்கலங்கள் அதிவேகத்தில் மோதிக்கொண்டன. மோதிக்கொண்டதும் அனைத்து மரக்கலங்களும் ஒரு கணம் குலுங்கி அடங்கின. சோழ வீரர்கள் அனைவரும் கலிங்கத்தின் களங்களுக்குள் நுழைந்து தாக்கினார்கள். இருதரப்பு வீரர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். புறவையின் மீது அமர்ந்திருந்த பரதவன் குமரன் கையில் வாளுடன்
கலிங்க மரக்கலங்களுக்குள் தாவிச் சென்று எதிர்பட்ட கலிங்க வீரர்கள் அனைவரையும் தனது வாளுக்கு இரையாக்கிவிட்டு வீரர்களுக்கு மத்தியில் நின்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்த வர்த்தினியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான். உடல் முழுவதும் கவசம் அணிந்திருந்த வர்த்தினி எதிர்பட்ட சோழ வீரர்களை தாக்கிவிட்டு நேரே புரவியின் மீது அமர்ந்திருந்த பரதவன் குமரனை நோக்கி அவளும் வந்து கொண்டிருந்தாள். பரதவன் குமரனை நெருங்கியதுமே அவனை நோக்கி கையில் இருந்த வாளினை வேகமாக எறிந்தாள் வர்த்தினி. தன்னை நோக்கி வந்த வாளினை கண்ட பரதவன் குமரன் தலையை குனிந்து கொண்டான். பறந்து சென்ற வாளானது பின்னால் சண்டையிட்டுக் கொண்டிருந்த வீரன் ஒருவனின் மார்பில் பாய்ந்து குருதியை குடித்துக் கொண்டிருந்தது. இரு படைகளின் தாக்குதலினால் கலிங்க கடலே குருதியில் சிவந்து கொண்டிருந்தது. கையில் வேல் ஒன்றை தாங்கிக் கொண்ட வர்த்தினி பரதவன் குமரனை தாக்கினாள். அவளது தாக்குதலை தொடுத்த பரதவன் குமரனும் எதிர்த்தாக்குதலை தொடுக்கலானான். பரதவன் குமரனின் தாக்குதலை வெற்றிகரமாக தொடுத்துக் கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருந்தாள் வர்த்தினி. புரவியின் மீது அமர்ந்தபடி தாக்கியதால் பரதவன் குமரனின் வாளினை தொடுக்க வர்த்தினிக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அவளது கையில் நீண்ட வேல் இருந்ததால் பரதவன் குமரனின் தாக்குதல் தொலைவிற்கு சற்றே எட்ட நின்று தாக்கிக் கொண்டிருந்ததால் பரதவன் குமரனின் வாள் வர்த்தினியை எட்டவில்லை. அவளது தாக்குதலை எதிர்கொள்ள பரதவன் குமரனே தடுமாறிக் கொண்டிருந்தான். இதை அவளது தாக்குதலை எதிர்கொண்ட அடுத்த கணமே புரிந்து கொண்ட பரதவன் குமரன் கையில் இருந்த வாளினை வர்த்தினிக்கு ஆதரவாக சண்டையிட வந்த கலிங்க வீரனை நோக்கி எறிந்து அவனை கொன்றவன் கையை உயர்த்தினான். அவனுக்கு பின்னால் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருந்த அவனது மெய்க்காவலன் நீண்ட வேல் ஒன்றை பரதவன் குமரனை நோக்கி எறிந்தான். அதை பிடித்துக் கொண்டவன் தன்னை நோக்கி வந்த வர்த்தினியின் வேலை தடுத்து நிறுத்தி தள்ளிவிட்டான். மீண்டும் பரதவன் குமரனின் கழுத்தை நோக்கி வேலினை அதி வேகத்தில் இறக்கினாள் வர்த்தினி. தனது கையில் இருந்த வேலினால் தன்னை நோக்கி வந்த வர்த்தினியின் வேலினை ஓங்கி அடித்தான் பரதவன் குமரன். அடுத்த கணம் அவளது கையில் இருந்த வேல் விடுபட்டு கடலில் விழுந்தது. அவள் ஆயுதத்தை இழந்ததும் கன நேரமும் பரதவன் குமரன் தாமதிக்கவில்லை. தனது கையில் இருந்த வேலினை அவளது மார்பை நோக்கி இறக்கினான். அவனது வேல் தன்னை நோக்கி வேகமாக இறங்குவதை கண்ட வர்த்தினி நகர்ந்து கொண்டாள். அந்த வேல் அவளது தோளில் காயத்தை ஏற்படுத்தியபடி பாய கீழே விழுந்தவள் மரக்களத்தில் கிடந்த வேலினை கையில் எடுத்துக் கொண்டாள். கையில் எடுத்த வேலினை அவள் பரதவன் குமரனை நோக்கி எறிவதற்குள் அவளது கழுத்தை நோக்கி மீண்டும் வேலினை இறக்கினான். அப்போது படகின் மீது இன்னொரு படகு மோதி அவள் நிலை தடுமாற பரதவன் குமரனின் வேலானது வர்த்தினியின் தலைக்கவசத்தை தாக்க அது தலையில் இருந்து விடுபட்டு கடலுக்குள் சென்று விழுந்தது. தலைக்கவசம் விழுந்ததால் விடுபட்ட அவளது கூந்தல் சரிய அவளை அதிர்ச்சியுடன் நோக்கினான் பரதவன். ஒரு பெண்ணை தாக்கிவிட்டோமே என பரதவன் குமரன் அதிர்ச்சியில் அவளையே பார்த்து கொண்டிருக்க தலையில் தாக்கப்பட்டதால் வர்த்தினி மயக்கமடைந்து கீழே சரிந்தாள். அவள் கீழே விழுவதற்குள் அவளை தாங்கி பிடித்து கொண்ட பரதவன் குமரன் அவளை தூக்கி மடியின் மீது போட்டுக்கொண்டு அவளது வதனத்தை நோக்கினான். அவளது வதனத்தை நோக்கிய அடுத்த கணம் அதுவரை அவனுக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த போர் வெறி காணாமல் போனது. வர்த்தினி தோற்கடிக்கப்பட்டதால் கலிங்க வீரர்கள் சரணடைந்தார்கள். சரணடைய மறுத்து எதிர்த்த வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். எதிர்த்த கலிங்கப்படையை கொன்று வர்த்தினியையும் தோற்கடித்த பரதவன் குமரன் கைப்பற்றிய மரக்கலங்கள் மற்றும் வர்த்தினியுடன் போர்க்களத்தை நோக்கி கம்பீரமாக செல்லலானான். கருட வியூகத்திற்கு கவசமாக கருடனின் அலகில் நிலை கொண்டிருந்த புரவிப்படைகளை செங்கு வீரனின் தலைமையிலான புரவிப்படைகள் துவம்சம் செய்து கொண்டிருந்த அதே நேரம் திருக்கண்ணன் மற்றும் வில்லவன் ஆகியோர் புரவிப்படையுடன் கருட வியூகத்தின் இறக்கைகளை உடலிலிருந்து துண்டித்து வெட்டியபடி நெடுந்தூரம் ஊடுருவி தாக்கிக் கொண்டிருந்தார்கள். வில்லவன் மற்றும் திருக்கண்ணன் அசுரப்படையில் இருந்து பிரிந்து கருடனின் இறக்கைக்குள் ஊடுருவியதும் அவ்விடத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட சோழ புரவி தேர்கள் படர்ந்து கருடனின் இறக்கையில் நிலை கொண்டிருந்த புரவிகளையும் புரவி தேர்களையும் எதிர்கொண்டார்கள். புரவித்தேர்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. புரவித்தேர்களின் மீது அமர்ந்திருந்த வீரர்கள் எய்த அம்பும் வேலும் எதிரில் நின்றவர்களின் மார்பில் பாய்ந்து உயிரை குடித்துக் கொண்டிருந்தன. கருடனின் இரண்டு புறத்திலும் நின்று கொண்டிருந்த காலாட்படையினர் பிரிந்து போய் கருடனின் இருபக்க இறக்கையின் வெளிப்புற விளிம்பில் தாக்குதலை மேற்கொண்டார்கள். அதே நேரம் சோழப்படையை இடது வலது மற்றும் பின்புறத்தில் கலிங்க வீரர்கள் எதிர்பாராமல் தாக்க
அப்போதுதான் பரதவன் குமரன் வர்தினியை தாக்கி அவளை கடலுக்குள் இழுத்துச் சென்று கொண்டிருந்தான். சோழப்படையை வலப்புறமாக தாக்கிய மரக்கள வீரர்களை இம்கோட்டை பின்புறமாக தாக்கினான். கலிங்கவனத்தின் குன்றுகளில் மறைந்திருந்து திடீரென்று வெளிப்பட்டு இடப்புறமாக தாக்கிய வில் வீரர்களை நோக்கி சோழ வளைவிற்பொறி மற்றும் கல்லிடை கூடு நெருங்க விடாமல் அம்புகளையும் பாறை கற்களையும் மழையைப் போன்று பெய்து அவர்களை நெருங்க விடாமல் செய்தன. கருடனின் உடலில் நிலை கொண்டிருந்த வில் வீரர்கள் தொடர்ந்து சோழப்படையினர் மீது அம்புகளை எய்யலானார்கள். சோழ வீரர்கள் கேடயங்களை உயர்த்தி அவற்றை தாங்கியபடியே கலிங்க வீரர்களை துவம்சம் செய்து கொண்டிருந்தார்கள். கலிங்கப் படையின் இறக்கைக்குள் ஊடுருவிய திருக்கண்ணனும் வில்லவனும் முன்னேறி புறவிகளில் அமர்ந்திருந்தபடியே கையில் வேலுடன் வில் வீரர்களை சூறையாடத் துவங்கினார்கள். தொலைவில் இருக்கும் வில் வீரர்களை தாக்கி அழிக்கும் வில் வீரர்களால் அருகில் நின்று வேல்களை எரிந்து தாக்கும் புறவிப்படையை எதிர்கொள்ள இயலாமல் திணறி மடிந்து கொண்டிருந்தார்கள். கருடனின் அலகுப்படை ஏற்கனவே மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்க கலிங்காதிபதி காரவேலர் கருட வியூகத்தின் முனைப்பில் யானை படைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் அணிவகுப்பு குலையாமல் பீமவேலன் புறவிப்படைக்கு தலைமை தாங்கிக் கொண்டு சோழப்படையின் தாக்குதலுக்கு ஏற்ப படை வீரர்களுக்கு கட்டளை விதித்து தாக்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் கருடனின் உடலில் நின்றிருந்த வில் வீரர்கள் அனைவரும் திருக்கண்ணன் மற்றும் வில்லவனால் கொடூரமாக கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். உடனே பீமவேலன் கருட வியூகத்தின் பின்புறமாக இறக்கையில் இருக்கும் காலாட்படையினர் சோழப்பரவிப்படையை தாக்கட்டும் என கட்டளையிட்டான். பீமவேலன் சரியான தற்காப்பு நடவடிக்கை எடுத்தாலும் அவனது கட்டளையை பறந்து விரிந்த கருட வியூகத்திற்குள் கொண்டு சேர்க்க யாரும் உயிரோடு இல்லாததை அறிந்தவன் புறவியில் அமர்ந்தபடியே வாளினை உயர்த்தி காலாட்படைகளை நோக்கி சுட்டிக்காட்டினான். அவனது கட்டளையை புரிந்து கொண்ட கலிங்கத்தின் உபதலைவர்கள் உடனடியாக செயல்பட துவங்கினார்கள். திருக்கண்ணன் மற்றும் வில்லவனின் புறவிப்படையை தாக்க கலிங்க காலாட்படையினர் நகருவதை பார்த்த கரிகாலர் செங்கோடரே முன்னேறுங்கள் என கட்டளையிட்டார். கரிகாலரின் கட்டளை எழுந்ததுதான் தாமதம். அடுத்த கணம் யானையின் மீது அமர்ந்திருந்த கிழட்டு வீரரான செங்கோடர் விரைந்து சென்று கருட வியூகத்தின் முகப்பில் நின்று கொண்டு சோழ வீரர்களை தாக்கிக் கொண்டிருந்த காரவேலரின் யானைப்படையை தாக்கினார். அணிவகுத்து நின்று கொண்டிருந்த கலிங்க யானைகளின் மீது சோழ யானைகள் முரட்டுத்தனமாக மோதிக்கொண்டன. யானைகளின் நீண்ட தந்தத்திற்கு முன் எதிர்ப்பட்ட யானைகள் கிழித்து எறியப்பட்டன. தும்பிக்கையை உயர்த்தி அடித்துக் கொண்டன. யானைகளின் மீது அமர்ந்திருந்த குஞ்சர மல்லர்கள் ஒருவரை ஒருவர் நீண்ட வாட்களாலும் வேல்களாலும் தாக்கிக் கொண்டார்கள். சிறு சிறு மாமிச மலைகள் மோதிக்கொள்வதை போன்றே யானைப்படைகள் மோதிக்கொண்டன. அணிவகுப்பு குலைந்துவிடக்கூடாது என்று காரவேலர் யானைப்படையை நகர்த்தாமல் ஒரே இடத்தில் நின்றபடியே போரிட்டார். ஆனால் சோழ யானைப்படை ஒரே இடத்தில் நின்று போரிடாமல் தாக்குதலுக்கு ஏற்ப நகர்ந்து போரிட்டார்கள். சோழப்படையின் யானைகள் எதிர்ப்பட்ட கலிங்க யானைகளையும் வீரர்களையும் கிழித்தும் தூக்கி எறிந்தபடியும் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தன. முன்னேறிய சோழ யானைகளின் மீது கருட வியூகத்தின் கழுத்து, இறக்கை, உடல் ஆகியவற்றின் மீது நிலை கொண்டிருந்த கலிங்க வீரர்கள் கண்மூடித்தனமாக தாக்கினார்கள். தோளில் பாய்ந்திருந்த சில அம்புகளை பொருட்படுத்தாத செங்கோடர் காரவேலரை நோக்கி நெருங்கிக் கொண்டிருந்தார். காரவேலரும் தன்னை நெருங்கிய செங்கோடரை நேருக்கு நேர் எதிர்கொண்டார். இருவரின் வேல்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இருவரது யானைகளும் ஒன்றையொன்று தாக்கிக் கொண்டன. யானைகளின் மீது அமர்ந்திருப்பவரின் கட்டளைகளுக்கு ஏற்ப இருவரின் யானைகளும் நகர்ந்தும் முன்னேறியும் தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருந்தன. சோழ யானை படையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட காரவேலருக்கு உதவ பீமவேலன் தனது புறவிப்படையை நகர்த்த நினைத்தான். ஆனால் அவனது புறவிப்படை அங்கிருந்து நகர்ந்தால் அடுத்த கணம் கருட வியூகத்தின் அணிவகுப்பு மொத்தமும் குலைந்து போய்விடும் என்பதை உணர்ந்தவன் கருடனின் இறக்கையில் இரண்டாவது வரிசையில் அணிவகுத்து நின்ற புறவி வீரர்களுக்கு அரசரை தாக்கும் யானைப்படையை விரட்டி அடியுங்கள் என கட்டளையிட்டான். புறவிகள் அனைத்தும் செங்கோடரை எதிர்க்க விரைந்து வந்து கொண்டிருந்தன. அப்போது தனது பட்டத்து யானையின் மீது அமர்ந்தபடியே செங்குவீரனை நோக்கினார் கரிகாலர். அவன் வெகு தொலைவில் தனது புறவிப்படையுடன் கலிங்க வீரர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். அப்போது கரிகாலர் அவருக்கு இரண்டு புறத்திலும் நின்று கொண்டிருந்த புறவிப்படைக்கு தலைமை ஏற்றுக்கொண்டு நின்ற திவ்யனை நோக்கி, தலைவரே, செங்கோடரை தாக்க கலிங்கத்தின் பெரும் புறவிப்படை ஒன்று விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. செங்கோடருக்கு உதவுங்கள்
என கட்டளையிட்டார். நான் சென்று விட்டால் உங்களை யார் காப்பது என வினவினான் ஊடுருவிய கலிங்க வீரர்களை கொன்றபடியே திவ்யன். என்னை காத்துக்கொள்ள எனக்கு தெரியும். தாங்கள் உடனே செங்கோடருக்கு உதவுங்கள். செங்கோடர் வீழ்ந்தால் அடுத்து கலிங்கத்தின் யானைகள் நம்மைத்தான் தாக்கும். நிலைமை சிக்கலாவதற்குள் விரைந்து செல்லுங்கள் என கட்டளையிட்டார். கரிகாலரின் கண்டிப்பான உத்தரவு கிடைத்ததும் திவ்யன் தனது பெரும் புரவிப்படையை அழைத்துக் கொண்டு செங்கோடரை தாக்க வந்த கலிங்க புரவிகளை நோக்கி அதி வேகத்தில் சென்று கண்மூடித்தனமாக தாக்குதல் தொடுக்கலானான். அவனது புரவிகளின் வேகத்தை விடவும் அவனது கையில் இருந்த செண்டு சுடல எதிர்ப்பட்ட புரவி வீரர்கள் அனைவரும் மடிந்து விழுந்து கொண்டிருந்தார்கள். தாக்குதல் உக்கிரத்தை அடைந்ததும் கரிகாலர் கையில் இருந்த கொம்பினை வேகமாக ஊதினார். கரிகாலரின் கொம்பு சத்தம் கேட்டதும் செங்குவீரன் தனது புரவிப்படையுடன் அதிவேகமாக பீமவேலனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். செங்குவீரன் தொலைவில் இருந்து அதிவேகமாக வந்து கொண்டிருந்ததை பீமவேலனும் கவனித்தான். பீமவேலனுக்கு தெரியும் செங்குவீரன் தன்னை நோக்கித்தான் அதிவேகத்தில் வந்து கொண்டிருக்கிறான் என்று. செங்குவீரன் மட்டும் தன்னை இதே வேகத்தில் மோதினால் தான் நின்று கொண்டிருக்கும் கருடனின் கழுத்து வியூகத்தில் இருந்து வெட்டப்படும். தான் வெட்டப்பட்டால் தந்தை தனியாக பிரிக்கப்படுவார் என்பதை உணர்ந்தவன் கொம்பினை விட்டுவிட்டு நீண்ட நேரம் ஊதினான். அவனது கொம்பு அடுத்தடுத்து ஊதப்பட்ட அடுத்த கணம் பூமியே அதிரும்படியான சத்தம் எழுந்தது. அப்போது கலிங்க வீரர்கள் சற்றே விலகி வழிவிட வியூகத்தின் பின்புறத்தில் ரகசியமாக நெருங்க நிற்க வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான எருமைகள் முண்டியடித்துக் கொண்டு எதிர்ப்பட்ட கலிங்க மற்றும் சோழ வீரர்களை தனது வலிமையான கொம்புகளால் தூக்கி எறிந்தபடி முன்னேறிக் கொண்டிருந்தன. அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்த செங்குவீரனின் புரவிப்படையை எருமைகள் நேருக்கு நேர் தாக்கி துவம்சம் செய்தபடி ஓடிக்கொண்டிருந்தன. எருமை ஒன்றினால் தாக்கப்பட்ட செங்குவீரனின் புரவி அவ்விடத்திலேயே தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தது. தூக்கி எறியப்பட்ட புரவியுடன் செங்குவீரனும் கீழே விழுந்தான். விழுந்தவன் கையில் இருந்த வாளினை தரையில் ஊன்றி எழுந்து நின்றான். அவனது புரவி கீழே துடித்துக் கொண்டிருந்தது. கையில் இருந்த வாளினை புரவியின் கழுத்தில் செலுத்தினான் செங்குவீரன். அவனது புரவி நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டு செங்குவீரனை பார்த்தபடியே விழிகளை மூடியது. விழிகளில் துளிர்த்த நீரினை பொருட்படுத்தாத செங்குவீரன் தொலைவில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பீமவேலனை நோக்கியபடியே எதிர்ப்பட்ட கலிங்கர்களை கொன்றபடியே நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு பின்புறமாக எருமை ஒன்று மா என்று அடித்தொண்டையில் கத்த திரும்பி பார்த்தான் செங்குவீரன். அன்று கலிங்கப்பட்டினமான சிங்கபுரத்தில் செங்குவீரனால் அடக்கப்பட்ட எருமைகளில் ஒன்று. அவனை அடையாளம் கண்டு முன்னங்கால்கள் இரண்டையும் சற்றே மடித்தபடி அவனை பார்த்து தனது தலையை வேகமாக ஆட்டி கொம்பினை தரையில் குத்தி மண்ணை வாரி இறைத்தது. அதை நோக்கி நடந்தான் செங்குவீரன். அப்போதும் அந்த எருமை அப்படியே நிற்க அதன் மீது தாவினான். எருமையை தட்டிவிட்டான் செங்குவீரன். அவனது கட்டளைப்படியே அவ்வெருமை பீமவேலனை நோக்கி தரை குலுங்கச் சென்று கொண்டிருந்தது. எதிர்ப்பட்ட வீரர்கள் அனைவரையும் தனது கொம்பினால் குத்தி தூக்கி எறிந்து எவராலும் தடுத்து நிறுத்த முடியாமல் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது அவ்வெருமை. கலிங்க வீரர்களின் விழிகளில் குருதி படிந்து அதிவேகத்தில் கையில் இருந்த வாளினை சுழற்சியபடியே வந்து கொண்டிருந்த செங்குவீரன் எருமையின் மீது வலம் வரும் காலனை போன்றே காட்சியளிக்கச் செய்தான். பீமவேலனின் வலிமையான தற்காப்புகள் அனைத்தையும் எருமையின் மீது அமர்ந்து கொண்டு தகர்த்தபடி செங்குவீரன் விரைந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் செங்கோடரை தாக்க வந்த புரவிப்படையை எதிர்கொண்ட திவ்யன் அதை மொத்தமாக அழித்துக் கொண்டிருந்தான். செங்கோடருக்கும் காரவேலருக்கும் யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்தது. இருவரது உடலிலும் வாட்கள் தாக்கப்பட்டு குருதி துளிகள் வழிந்து கொண்டிருந்தன. யானைகளின் தும்பிக்கைகள் இரண்டும் ஒன்றோடொன்று பிணைந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. தலையை நோக்கி வந்த செங்கோடரின் வாளை கண்டதும் காரவேலர் தனது யானையை பின்வாங்கினார். பின்வாங்கிய அடுத்த கணம் யானையை முன்னே செலுத்தி செங்கோடரின் விலாவை நோக்கி வாளினை வேகமாக இறக்கினார் காரவேலர். யானையை திருப்பி அவரது வாளினை நேருக்கு நேர் தடுத்த செங்கோடர் அவரது வாளினை வேகமாகவும் தட்டிவிட்டார். இப்படியே ஒருவர் மாறி ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்க போர் இருவருக்குள்ளும் ஒரு நாழிகை பொழுதை கடந்தும் நீடித்துக் கொண்டிருந்தது. இரண்டு கிழட்டு சிங்கங்களின் உடலிலும் குருதி பெருக்கெடுத்து இருவரின் கரங்களுமே சோர்வடைய துவங்கியிருந்தன. தனது கையில் இருந்த வாளினை வேகமாக செங்கோடரை நோக்கி எறிந்தார் காரவேலர்.
காரவேலர். செங்கோடர் அதை தனது வாளினால் தட்டிவிட அடுத்த கணம் யானையிலிருந்து தாவிய காரவேலர் செங்கோடரின் மீது பாய்ந்தார். அவரை தடுப்பதற்குள் காரவேலரால் தாக்கப்பட்ட செங்கோடர் யானையிலிருந்து கீழே விழுந்தார். செங்கோடருடன் காரவேலரும் கீழே விழுந்தார். இருவரும் ஆயுதம் இன்றி தாக்கியபடி மண்ணில் விழுந்து புரண்டு கொண்டிருந்தனர். செங்கோடரின் மணிக்கட்டு காரவேலரின் கன்னத்தை வேகமாக தாக்கியது. காரவேலரின் கை முட்டி செங்கோடரின் தோளில் வேகமாக இறங்கியது. இருவரும் வலியினால் துடித்தாலும் போரில் வெற்றி அல்லது வீரமரணம் எனும் உத்வேகத்தில் கை மற்றும் கால்களையே ஆயுதமாக்கி இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருந்தனர். சுற்றி சண்டையிட்ட கலிங்க மற்றும் சோழ வீரர்கள் கூட அக்கணம் சண்டையை நிறுத்திவிட்டு 2 கிழட்டு சிங்கங்களின் முரட்டு சண்டையை வேடிக்கை பார்க்க துவங்கினர். செங்குவீரன் எருமையின் மீது அமர்ந்தபடி வருவதை பார்த்த பீமவேலன், எருமையின் மீது வந்து கொண்டிருக்கும் படைத்தலைவரை தடுத்து நிறுத்துங்கள் என கூறிக்கொண்டு காரவேலருக்கு உதவ விரைந்தான். ஆனால் பீமவேலன் அனுப்பிய வீரர்கள் அனைவரும் எருமையின் கொம்பினால் தாக்கப்பட்டு கீழே விழ செங்குவீரனின் வாளினால் புரவி வீரர்கள் மண்ணில் உயிரை விட்டு சரிந்தார்கள். காரவேலருக்கு உதவுவதற்கு சென்று கொண்டிருந்த பீமவேலனை இடையில் மறித்தபடி எருமையின் மீது நின்று கொண்டிருந்தான் செங்குவீரன். தாக்குங்கள் என தனது வீரர்களுக்கு மீண்டும் கட்டளையிட்டான் பீமவேலன். அடுத்த கணம் புறவிகளும் காலாட்படை வீரர்களும் செங்குவீரனை சுற்றி வளைத்தார்கள். ஒரு கணம் சுற்றி நின்றவர்களை நோக்கினான் செங்குவீரன். அடுத்த கணம் புறவி வீரர்கள் மற்றும் காலாட்படையினர் அனைவரும் ஒரே நேரத்தில் எருமை மீது அமர்ந்திருந்த செங்குவீரனை நோக்கி வாளினை வீசியபடியே தாவினார்கள். எருமையின் மீது அமர்ந்திருந்தபடியே கையில் இருந்த வாளினை வேகமாக வீசினான் செங்குவீரன். அவனை நோக்கி வந்தவர்கள் அனைவரும் வாளினால் வெட்டப்பட்டு மண்ணில் விழுந்தார்கள். எருமையை தட்டிவிட்டான். அடுத்த கணம் எருமை அதிவேகத்தில் பீமவேலனை நோக்கி நெருங்கியது. பீமவேலனும் புறவியில் அமர்ந்திருந்தபடியே செங்குவீரனை தாக்கினான். அவனது வாள் அதிவேகத்தில் சுழன்றாலும் அதை அந்தரத்திலேயே தடுத்துக் கொண்டிருந்தான் செங்குவீரன். பீமவேலனுக்கு எந்த விதத்திலும் காயத்தை உருவாக்க கூடாது எனும் நினைப்பில் பீமவேலனின் தாக்குதலை செங்குவீரன் தடுத்துக் கொண்டிருந்தான். செங்குவீரனுக்கும் பீமவேலனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் காரவேலருக்கும் செங்கோடருக்கும் யுத்தம் இறுதி கட்டத்தை அடைந்திருந்தது. இருவரும் தரையில் உருண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்த வேளையில் தரையில் கிடந்த நீண்ட வாள் ஒன்றை கையில் எடுத்து செங்கோடரை நெருங்கினார் காரவேலர். காரவேலன் கையில் ஆயுதத்தை எடுத்ததும் இடையில் வைத்திருந்த குருவாளினை கையில் எடுத்தார் செங்கோடர். அவரது கையில் இருந்த குருவாளினை பொருட்படுத்தாத காரவேலர் செங்கோடரின் மீது பாய்ந்தார். காரவேலரின் வாளினை தடுக்க செங்கோடர் தனது குருவாளினை உயர்த்துவதற்குள் செங்கோடரின் தோளில் பாய்ந்து மார்பு வரை இறங்கியிருந்தது காரவேலரின் வாள். செங்கோடரின் தோளில் பாய்ந்ததால் காரவேலர் வெற்றி பெருக்குடன் வாளினை வெளியே இழுத்தார். காரவேலர் தனது வாளினை வெளியே இழுக்க மண்டியிட்டபடி கீழே அமர்ந்தார் செங்கோடர். வெற்றி பெருக்குடன் குருதிபடிந்த தனது மார்பினை தட்டி தனது வெற்றியை உறுதி செய்து கொண்டார் காரவேலர். அவரது நரைத்த முடிகள் அனைத்திலும் குருதிக்கரை படிந்து அவரது வீரத்தை நன்கு வெளிப்படுத்தியிருந்தன. காரவேலர் செங்கோடரை வெற்றி செருக்குடன் நோக்கினார். அப்போதும் செங்கோடர் காரவேலரை பார்த்து புன்னகைக்கச் செய்தார். புன்னகைத்தபடியே மற்றொரு கையில் வைத்திருந்த குருவாளினை உயர்த்தினார். அந்த குருவாளில் குருதி சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த அதிர்ச்சியில் காரவேலர் தனது வயிற்றை நோக்கினார். அவரது அடி வயிற்றில் செங்கோடரின் மெல்லிய குருவாள் ஆழமாக இறங்கியிருந்தது. அதை பார்த்த அடுத்த கணத்தில் காரவேலரின் முகத்தில் தோன்றிய வெற்றி களிப்பு மறைந்து போனது. காரவேலர் கையில் வாளுடன் பாய்ந்து செங்கோடரின் தோளில் வாளினை செலுத்த வாளை ஓங்கிய போது செங்கோடர் தன் கையில் இருந்த குருவாளினை தனது வயிற்றுக்குள் செலுத்தி தன்னை வீழ்த்திவிட்டதை உணர்ந்த காரவேலர், இது பெருமைப்படும்படியான தோல்விதான், வீரமரணத்தை அளித்தமைக்கு நன்றி என கூறியபடியே தரையில் விழுந்தார். காரவேலரின் தோல்வியை பார்த்ததும் செங்கோடரும் வெற்றி பெருமிதத்துடன் நரைத்திருந்த தனது மீசையை சுற்றி நின்ற கலிங்க வீரர்களை பார்த்தபடியே கம்பீரமாக நீவி விட்டார். அடுத்த கணம் அவரும் தரையில் விழுந்தார். செங்குவீரனும் பீமவேலனும் கடுமையாக யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். செங்குவீரனின் தாக்குதல் அனைத்தையும் திடமாக எதிர்கொண்டிருந்தான் பீமவேலன். பீமவேலன் புறவையின் மீது அமர்ந்திருந்தபடியே வேகமாக ஏங்கிக் கொண்டிருந்தான். அப்போது காரவேலர் இறந்துவிட்டதற்கான அறிவிப்பாக
நீண்ட நேரம் சங்கு முழங்கிக் கொண்டிருந்தது. கலிங்க அரசே, போர் முடிந்து விட்டது, உங்களது தாக்குதலை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என எச்சரிக்கை செய்தான் செங்கு வீரன். நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என பீமவேலன் முழங்கியபடியே கடுமையாக தாக்கினான். அவனது பலம் மிகுந்த தாக்குதலை தனது வாளினால் தாங்கிக் கொண்டிருந்த செங்கு வீரன், உமது படை முக்காலுக்கு மேல் அழிந்துவிட்டது இளவரசே, நீங்கள் சரணடைய மறுக்கும் ஒவ்வொரு கணமும் உங்கள் வீரர்கள் அழிந்து கொண்டிருப்பார்கள், எஞ்சியிருக்கும் படையையும் இழந்து விடாதீர்கள் என கூறியபடியே அவனது வாளினை ஓங்கி அடித்தான் செங்கு வீரன். அடுத்த கணம் அவனது வாள் பீமவேலனின் கையில் இருந்து பறந்து சென்று கொண்டிருந்தது. எருமையின் மீது அமர்ந்திருந்தபடியே பீமவேலனின் கழுத்தில் தனது வாளினை வைத்த செங்கு வீரன், போர் இத்தோடு முடிந்துவிட்டது என உரக்க ஆணையிட்டான். தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள இயலாத பீமவேலன், என் தந்தையை போன்ற எனக்கு வீர மரணத்தை அளித்து விடுங்கள் என கூறியபடியே மண்டியிட்டான். அப்போது அங்கு வந்த கரிகாலர், எங்கள் படைத்தலைவரை எதிர்த்தவர்களில் மிகச் சிறந்த வீரர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் கலிங்க இளவரசே என கூறிக்கொண்டே யானையின் மீதிருந்து குதித்தார். இவருடன் எனது தாக்குதல் அரை நாழிகை நேரம் கூட நீடிக்கவில்லை, நான் மிகச் சிறந்த வீரனா என வினவினான் பீமவேலன். வீரம் தனியொருவனின் பலம் மட்டுமல்ல இளவரசே, படைகளை திறமாக நடத்துவதும் ஒரு வகை வீரம்தான். அந்த வகையில் தாங்கள் மிகச்சிறந்த வீரர் என தெரிவித்த செங்கு வீரன் பீமவேலனை நிற்க வைத்தான். கருட வியூகத்தை சிதறடித்து மொத்தமாக அழித்த அசுர வியூகத் தலைவர்களான வில்லவன், திருக்கண்ணன், திவ்யன் ஆகியோர் கரிகாலருக்கு முன் உடல் முழுவதும் படிந்த குருதி கரையுடன் வெற்றி களிப்புடன் வந்து நின்று வணங்கினார்கள். அப்போது இம்ஹோட்டெப்பும் கலிங்க களங்களை வீழ்த்திவிட்டு பெருமிதத்துடன் வந்தவன் கரிகாலரையும் செங்கு வீரனையும் வணங்கினான். சுற்றிலும் விழுந்து கிடந்த கலிங்க வீரர்களின் உடல்களை நோக்கினர் அனைவரும். அசுர வியூகம் தனது கோர தாண்டவத்தை அரங்கேற்றியிருந்தது. கலிங்கப்படையில் முக்கால்வாசிக்கு மேல் இறந்திருந்தார்கள். உயிரோடு எஞ்சி இருந்தவர்கள் பெரும் காயத்துடன் துடித்து கொண்டிருந்தார்கள். சோழப்படை வெற்றி பெற்றதற்கான அறிவிப்பு வெளியானது. எங்கெங்கும் சோழ வீரர்கள் புலிக்கொடியை உயர்த்தி பிடித்து கொண்டாடினார்கள். அப்போது இம்ஹோட்டெப், தலைவரே அங்கே பாருங்கள் என செங்கு வீரனிடம் சுட்டிக்காட்டினார். இம்ஹோட்டெப் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கினான் செங்கு வீரன். அங்கே பரதவன் குமரன் வர்தினியை தோளில் போட்டுக்கொண்டு வெற்றி களிப்புடன் அவர்களை நோக்கி புறவியில் வந்து கொண்டிருந்தான். வர்தினி தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் பரதவன் குமரனின் தோளில் கிடந்ததை கண்டதும் பீமவேலன் ஒரு கணம் தனது படையடைந்திருந்த தோல்வியை கூட மறந்து, வர்தினி வர்தினி என கலங்கியபடியே அவளை நோக்கி ஓடினான். பரதவன் குமரனை பார்த்தபடியே திவ்யன், செங்கு வீரா, இதற்காகத்தான் நீ பரதவன் குமரனை அவசரமாக ஓலை எழுதி கலங்களுடன் வரச் சொல்லி கட்டளை விதித்தாயா என சிரித்தபடியே வினவினான். அப்போது கரிகாலர், திரும்பிச் செல்வதற்குள் நம் படைத்தலைவர்கள் அனைவரும் அவரவர் இணையுடன் தான் திரும்புவார்கள் என்று காலம் நிர்ணயித்திருந்தால் யாரால் தான் மாற்ற முடியும் என வினவினார். அப்போது திவ்யன் மற்றும் திருக்கண்ணன் இருவரும் நாணம் கொண்டு நிலம் நோக்க மற்றவர்கள் அனைவரும் சிரிக்கலானார்கள்.